Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த கொஸ்டினை நீங்கள் இதெல்லாம் படிக்காத வரைக்கும் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். எல்லா 1 மார்க்கையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஒன் மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ இதில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே பார்த்தா புக் பேக் புக் இன்சைட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒன்று இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் டேஸில் கடல் வணிகம் பெறுகிறதுனா இப்போ எவனை, தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பாடல் கேட்டவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்புக்கட்டுகள் உருவாக்கப்படும் கவிதை அப்படின்னு பார்த்தா வசன கவிதை. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தா வீட்டை துடைத்து சாயம் அடித்தறி வடிவத்தை இடையாத அரப்பணை செய்தல் வாய்மையை மழைநீராக்கி வந்த உருவகம். நெக்ஸ்ட் பார்த்தா வாழ்விக்க வந்த காந்தி என்று வந்து ஃப்ரெஞ்ச். இப்போ எந்த மொழியை தமிழாக்க வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 ஒன்றுக்கு செயற்கை நுண்ணறிவு. 9th ஒன்றுக்கு வந்து விடைத்தர அவகாசம் வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் நிறைய கொடுத்துருக்காங்க. சிலம்படைந்திருக்கும் பாக்கம் மீதியும் சொல்ல சிற்றூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கோசல் நடிக்கொடை இல்லாத நாங்கள் வறுமை இல்லாத. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்படுகலாம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா கூத்தராற்றுப்படையிலிருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சொல்லி அடப்படை. அதே மாதிரி பார்த்தா பள்ளம் படுகர் என்பது பள்ளம். நெக்ஸ்ட் பாடல் ஆசிரியர் பார்த்தா பெருங்கோசல் எழுதப்பட்டது தான். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் போய் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, தமிழின் பெருமை எதனை போன்று முழங்க பெருஞ்சு நான் கூறுகிறேன். நெக்ஸ்ட் வாட்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா மோப்ப குலையும் நெக்ஸ்ட் அனிச்சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேம்பாவணின்னு சொல்லுக்கு இருவகை போல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மொழித்திறன் பேச்சுட்டு இருக்க எல்லா கொஸ்டின் போய் கோத்ரூ. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மருவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகைச்சொற்களை பிரித்தல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குரல் வெண்பாயின் பொது இலக்கணம் மாறுவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொருளாற்றுப்படையில் விருந்தினரை எவ்வாறு வழி அனுப்பி வைத்தனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பற்றி பயன் கலையணும். இது எல்லாமே புக்கிங் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதியார் காற்றிய பாடல் காற்று பார்த்தீங்கன்னா எங்கன புகழ்ந்து போட்டி பாடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா கம்பராமாயணம் முத்துக்குமார் சும்மா பற்றி பல தமிழ் கேட்டிருக்க படப்பகுதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கோள் வாயும். அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடு நிறநிறை அணி என்றாலும் அது பார்த்தீங்கன்னா சான்று தருங்க. நெக்ஸ்ட் 5 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜேஸ்வரம் மெய்கேத் அமைந்துள்ள கருத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரையு ஆறு மருத நிலம் கோசலம் நடைபெற்றையும் கம்பன் வழி என்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் காட்சி கண்டு கவிஞர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் செவி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுனா அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எழுதணும். இது மற்றவங்க எல்லாரும் எழுதக்கூடாது. ஸோ அவங்களுக்கான வந்து செப்பரேட், ஏன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் அவங்களால வந்து அட்டன் பண்ண, அதனால் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 8 மதிப்பு நாட்கள் உங்கள் இல்லத்துக்கு வந்த இந்த உரையினர் நீங்கள் செய்த விருந்தோம்பல் மொழிபெயர்ப்பின் பங்கத்திற்கு கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி ரொம்ப முக்கியமான வந்து விரிவானம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருந்துகளை பற்றி சார்ந்த செய்தி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா குறுங்கற்று எழுதுக்கு இது கேட்காத கொஸ்டின். அதே மாதிரி முன்னுரை தமிழகம் தந்த தவள் பார்த்தீங்கன்னா தவப்பதும் நாட்டுப்பற்று மொழிப்பற்று பொது வாழ்வில் தூய்மை எளிமை மக்கள் பணியை மகத்துவம் முடிவுரை. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கணும். இது ஒன் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மாடல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்மையில் இருந்து. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழில் கேளிச்சல் பார்த்தீங்கன்னா வாழ்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்க மணி வகை. 4th ஒன்றுக்கு வந்து வானத்தையும் பேரொழியும். 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னமனூர் செப்படியில் புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு வந்து ஆழத்தில் குவளை குளத்தொலை அப்படின்னு சொல்ல மாதிரி கொண்டு கூட்டு பொருள். குழந்தையின் தலையசைவை பாடும் பருவத்தில் செங்கீரை பாடும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அறத்தின் அடிப்பில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்பொதி பசுங்கொடியார். நெக்ஸ்ட் இருநாட்டு அரசு வச்சுடி போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வலிமை நிலைநாட்டல். ஜெயகாந்தத்தின் இலக்கிய பயணத்தை முன்னோடியாக கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்தால் என்மன புள்ளருக்கு புகழ்ந்தால் இகழ்ந்தால். நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து சிலப்பதிகாரம் கிளின பற்றி துணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணூல் விளைஞர் தான் பார்த்தீங்கன்னா ஓவியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பாடல் ஆசை பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அடுத்து 2 மதிப்பெண்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. வேர்ட் ஸ்மித் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் எவை புலம்புவதாக மெய்க்கதி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உண்மையான செல்வம் எது என்பதை பற்றி நல்வேட்டனர் கூற்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் வலிந்து பேச்சு வழக்கின் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். புத்தக பித்தனாக மாப்போசி விளங்கியது எங்கனம் அல்லது பார்த்தீங்கன்னா தான் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் மாப்போசி கூறுவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடு என்ன என்பது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நிறைய கொஸ்டின் புக்கிங் செய்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சித்தாளி மனுச்சுமை செங்கற்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கும்பகர்ணின் வதைப்படத்தை கும்பகர்ணன் ஆழ்ந்த உறக்கம் இவ்விதம் செயல்படுத்தி வெளிப்படுத்துகிறது கம்பராமாயண கான்செப்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முன்னில் எழுதப்பட்ட திருவிளையாட புராணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது பாடம் கேட்டேன். நெக்ஸ்ட் பொருள் கொண்டு கூட்டு பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகிட்டு வாய்ப்பு தன்மை அணி பொறுத்தனை 4 அணி கட்டாயம் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிப்பு ஏற்றணி நிரலறை மாற்றணி தன்மை அணி தீவகணி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மறுவர் பக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கடிதம் காட்சி கண்டு கவிஞர் படிவம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 8 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்லணும் பற்றியும் புதிய சொல்லக தேவை கூறும் தமிழ் மண்டலத்தில் பேசுவதற்கான
உரை குறிப்பு, தமிழகம் பற்றிய கனவு குறித்து மாப்போசி குறித்து பாடல். இது வந்து இதில் கேட்காத கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கிறேன் ஓன் கொஸ்டின், கற்கை நன்றே பிச்சை பிகினும் கற்கை நன்றே, இது ரொம்ப முக்கியமான விரிவானம். அதே மாதிரி விசுமுன் துளியும் பசுமுன் தளி, இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா மனிதவளை அறம் சாதி, இது மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நடத்தால் 3க்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு மூச்சு பயிற்சி உடலில் பாதுகாத்து வாழ நீட்டிக்க வேண்டும் கூறி பார்த்தீங்கன்னா திருமந்திரம்னாவே பார்த்தீங்கன்னா திருமணம் தான் சொல்கிறோம். பெரிய மீசை சிரித்தார் சொன்ன அன்மொழித்தகை, வெற்றி வேர்க்கையில் என்ற நூல் பார்த்தீங்கன்னா அருந்தகம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது இப்போ மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் வந்து மனைவி முஸ்தபா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இடைக்காலனர் பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இடைக்காலனர் அன்பு வைத்து இறைவன், சாகும்போது தமிழ் படுத்தி சாக வேண்டும் என்ற பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன், பிறருக்கு உதவி செய்தல பார்த்தீங்கன்னா பூதன் தேவனார் குறிப்பிடுவது, இது ரெஃபர் பண்ணிங்க. குடக்கூத்து என்பது பார்த்தீங்கன்னா கரகாட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேலம், இந்த ஓசை வந்து பார்த்தீங்கன்னா அகோல் ஓசை, சிலப்பதிகாரம் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வாய்மைய மலை நீராக உருவகம், நெடுநல் கொண்டு பார்த்தீங்கன்னா சுருளிமலை. நெக்ஸ்ட் இந்த பாடல் கம்பராமாயணம், இது பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள காண்டம் வந்து அயோத்திய காண்டம். வெய்யோன்னா சூரியன், இப்பாடலின் ஆசிரியர் கம்பர். அடுத்த 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ண. ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா தான் எழுதுவதன் பயனை எவ்வாறு குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் வசன கவிதை, பாசவர் வாசவர் பல்லின விளைஞ்ச உம்மட, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மொழித்திறன் உள்ள பயிற்சி பண்ணலாம், எல்லாம் ரிப்பீட் கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதுநிலை பார்த்தீங்கன்னா முதல்நிலை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க தொழிற்பெயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓமியை பயன்படுத்தி சொல்லிட்டுருக்கேன். பகுபதர் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகளும் பாடுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண்ணில் மனிதனால் காற்று எவ்வாறு மாசடைகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைஞத்து பண்ணி விருந்தினை எவ்வாறு பார்த்தீங்கன்னா உணவிட வேண்டும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உரை பற்றி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கேட்காத இடஞ்சுட்டி பொருள்னா அன்ன உரை பார்த்தீங்கன்னா திருச்செவியின் ஊர்பாடு எனக்கு பார்த்தீங்கன்னா உரைப்ப வரலின் மூர்த்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தால் தன் தலையில் செங்கற்கள் சுமப்பது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனப்பாட பற்றி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க. திணை வலுவமதி சான்று, ரொம்ப முக்கியமான வலுவமதி கான்செப்டில். அதே மாதிரி அழகிடுதல். நெக்ஸ்ட் அணி குன்றேறி யானை போர் கண்டால், இது அணி கான்செப்டில் சொல்லக்கூடிய இதுதான் கொடுத்துருக்காங்க, இது ரெஃபர் பண்ணிக்க. அடுத்து வந்து ஆற்றுப்படுதலும். நெக்ஸ்ட் பாடப்பில் இடம்பெற்ற மெய்கட்டி பாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை பெற்றது ஒரு முக்கிய சாலை விதிகள் வரைக்கும் அவற்றுக்கு பற்றி கடைபிடிக்க வேண்டிய பற்றி கடிதம் காட்சி கண்டு கவிஞர் கொடுத்துருக்காங்க. படிவம். அதே மாதிரி நீங்கள் எதிர்கொண்ட இயற்கை இடர் குறித்து தட் மீன்ஸ் மழை வெள்ளம் புயல் வச்சு அல்லது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன் புக் பேக்கில் இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பற்றியும் ஜெயகாந்தன் கேட்டு. நெக்ஸ்ட் அழகேசம் ஒருவன் இருக்கிறானோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து அறிவிலா ஸ்டீவன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகநக நட்பதே நட்பு என்ற தலைப்பில் நண்பர்களுக்கு உதவி சொல்லி பற்றி சூப்படி எழுது, தட் மீன்ஸ் வந்து ஓனாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் குறிப்புகளை கொண்டு கற்று எழுத பற்றி சாலை பாதுகாப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வினாத்தால் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரோட மார்க் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து இறைவனிடம் குல சேகரம், செகண்ட் ஒன்றுக்கு வந்து அதிகம் பெருஞ்சாத்தான், சிவப்பு சட்டைன்னு சொல்லும்போது அன்மொழி தொகை, காட்டு விலங்குகளை சுடுதல் சுட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருளுடையான் இளமான்களை தொடர் உணர்த்தப்படுவது தான் மக்கள் மருளவில்லை. 6th ஒன் பார்த்தீங்கன்னா திணை வலுவு மீதி பால் ரொம்ப முக்கியமானது. ஜெயகாந்தன் திரைப்பட மனப்பணிப்பது சில நேரங்களில் சில மனிதர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பயில் தொழில், அதாவது வினைத்தொகை, மொத்தம் 3 காலத்தையும் உணர்த்திலும் அது வினைத்தொகை சொல்லுவோம். நெக்ஸ்ட் தமிழின் கருவூலம் அமைந்துள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பொருள் நினைக்கிறேன், இதை பற்றி ரெஃபர் பண்ணிங்க. 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை சினம் அறியாமை, இந்த பாடல் ரொம்ப ரொம்ப. வெண்பாவின் ஓசை வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை, ஆசிரிப்பா அகவுள் ஓசை, கலிப்பா வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை கம்பேர் பண்ண கொண்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டு இன்மையால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன்மையான கொடை. நெக்ஸ்ட் 2 மதிப்பெண்கள் பாருங்கள். தரிசு புறம்போக்கு எனும் நிலவகையில் பெயருக்கான காரணம். நெக்ஸ்ட் இப்பாலஸ் பருவக்காட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான அவயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் உள்ள பயிற்சியில் அப்படியே கொடுத்துருக்காங்க. குழல் வினா எடுத்துக்காட்டு பகுபத உறுப்புகள் பொருத்தமான இடங்களை பற்றி நிறுத்தக்கூடிய. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக மேற்கலை மீட்டெடுவது சிலம்பு செல்வதன் பணிகளை தொகுத்துறது. ஜெயகாந்தன் இன்னொரு முகம் குறித்து, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் உரை பத்தி. நெக்ஸ்ட் 3 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயில், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி வந்து மறுவூர்ப்பாக்க கடைத்தலும் உங்கள் ஊரில் உள்ள கடிதம் ஒப்பிட்டு 3 தொடரில் எடுத்துக்க. மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா செய்குத்தம்பி பாடலின் பாடலும். நெக்ஸ்ட் அன்னை மொழியை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த 3 மதிப்பெண் வந்து தீபகணியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைகிடுதல். நெக்ஸ்ட் இந்த பாடல் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நயங்களும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39 வந்து கடிதம், ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்து. காட்சி கண் கவிஞர் படிவம். அதே மாதிரி 3 8 மதிப்பெண்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விருந்தோம்பல், சங்க இலக்கியம் கடமை 5 அறங்கள், அன்னமயாவும் மங்கையரா பிறப்பு, ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கற்ற பொறுத்து என்ன கேட்டிருக்காங்க. முன்னோரை பார்த்தீங்கன்னா தமிழகம் தந்த தகவல் பொருள், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகத்தொழில் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் 5க்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் தட் மீன்ஸ் வந்து தமிழ்நாடு. இந்தியாவில் காற்றலை மின்னிறுத்தும் முதலிடம் முக்கியமான தமிழ்நாடு. கடல் தன் நீரலை தடுத்து நிறுத்தி பார்த்தீங்கன்னா காக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைப்படு கடாமின்னு பார்த்தீங்கன்னா பாட்டுடைய தலைவர் நன்னன். நெக்ஸ்ட் சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தன் நூல் பார்த்தீங்கன்னா இமயத்துக்கு அப்பா. நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பதியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதியும் திருத்தணி தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5th ஒன்று வந்து இப்போ மாறி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன்றுக்கு வந்து இப்போ மருதம். நெக்ஸ்ட் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நெறியோடு நெறி காவல் காப்பவன். 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு வந்து செப்பலோ இருவர் உரையாடு போன்ற ஓசைகள் வந்து செப்பலோசை. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஏவல் வினா எதிர் வினாதல் விடை. நெக்ஸ்ட் நடவன் நடத்தல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி குலசேகர அல்வரல். நெக்ஸ்ட் வந்து உருவகத்தொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,691 பாசுரங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடைக்கேற்ற வினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் பகைவர் இன்றிய தானே கெடுவன் எப்போது என்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர் குறிப்பிட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செய்தும்பு பாவலன் கல்வி பற்றி கருத்துக்கள். வறுமையிலும் படிப்பின் மீது பார்த்தீங்கன்னா படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மொழித்தின் பயிற்சி அப்படி கோத்துரு பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து தாவரங்கள் இளமை பெயர்கள் சொற்கள். போர் அறம் குறித்து சங்க இலக்கியம் குறும் கருத்துக்கள். அடுத்தது வந்து 3 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகன் பிறப்பு பற்றியும். நெக்ஸ்ட் பார்த்தா முதல் மலை விழுந்து என்னதான் நிகழ்வதா பார்த்தீங்கன்னா கூப்பாராக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் காசி கண்டம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் முயற்சி திருவினாக்கம் முயன்றின்மை பகுதி ரொம்ப முக்கியமான பொருள்கோள். அதே மாதிரி நெக்ஸ்ட் அழகிடுதல் ஏகதேச உருவனையும் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு ஒரு கார்களில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐம்பூதங்களின் தோற்றம் பற்றிய பரிபாடல் கருத்து. நெக்ஸ்ட் வந்து உலக தொழிலுக்கு வந்து தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கடிதம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு கவிஞர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். 3 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கம் கீழே விழுந்து ஒரு தேநீர் இது செயற்கை நுண்ணீர் பற்றி கேட்டால் நிகழ்களை கேட்டிருக்காங்க. இதில் கலைஞர் கருணாநிதி பற்றி பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம வந்து பார்த்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கருணையின் பார்த்தீங்கன்னா தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமிகளும் உருவகம் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைப்படுகலாம் குறித்து திணைச்சோட்டு விருந்து பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது கேட்காத கொஸ்டின். நெக்ஸ்ட் பொதுக்கற்று பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நூலோட அமைப்போட பற்றி கான்செப்ட் இருந்து எழுதக்கூடிய. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு விளக்கு விடுதலை போராட வரை இதுவும் மாணவ பருவம் நாட்டு இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இறைவனிடம் குலசேகரம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று அதியன் பெருஞ்சாத்தான். சிவப்பு சட்டை அன்மொழி தொகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளை சுட்டுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருள் மக்கள் மருள். நெக்ஸ்ட் 6th ஒன்று பார்த்தீங்கன்னா திணை விளம்பி பால்வலிமை. 7th ஒன்று பார்த்தீங்கன்னா சில நேரம் சில மனிதர்கள் வினைத்தொகை. இருநாட்டு அரசு பார்த்தீங்கன்னா வலிமை நிலையாற்று அதே ஆசை சிலம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். மாளாத காதல் நோயால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ செய்மாற்றத்திறனுக்கான அதே மாதிரி தமிழின் சொல்லணும் பற்றி புதிய சொல்லகத்தை தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேச உரை குறிப்பு. சங்க இலக்கியம் காணப்படும் 5 அறங்கள் அன்னமையா மங்கையரை பிறப்பதற்கு. நெக்ஸ்ட் தமிழகம் தந்த தகவல் புதனும் உழவு தொழில் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மலர்கள் தரையில் நழுவது எப்போதுனா தளர பிணைத்தால். செகண்ட் ஒன்று பற்றி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது கருணையின் எலிசபெத்துக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபெயரிட்டு பண்பு தொகை. 5th ஒன்றுக்கு பால் உலகம் திணை விளம்பதி. 6th ஒன்றுக்கு வந்து மானிட காடு மேடு உலகம். 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ எதுகை. 9th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இடையார் அரப்பணை செய்தல். 10th ஒன்றுக்கு ஏவல் வினா எதிர்வினை விடை. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தமிழர் பண்படி வாழின் தனித்திடம் உண்டு. நெக்ஸ்ட் இந்த பாடல் சிலப்பதிகாரம் இளங்கோடியில் எழுதப்பட்டு அகிலமும் சந்தமும் நெய்பவர். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அவயம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனிந்தது தனி. இத்து குட்ட விழித்து குட்டலா தூண் கம்பரம். ஐவக நிலங்களையும் பார்த்தீங்கன்னா சிறுபொழுதல். நெக்ஸ்ட் பார்த்து கலைச்சொற்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய அறிவில் கண்டு மனிதனை மேம்படுத்துகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம். 3 பதிவுகளை பார்த்தீங்கன்னா கூத்தனாற்றுப்படுதல் கூத்தனாற்றுப்படிய காட்டுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து அறிவில்லாமல் எழுதக்கூடியதில் பரஞ்சோதி முனிவர் எழுதிய பார்த்தீங்கன்னா திருவிளையாடு புராணத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பராமாயண படம். நெக்ஸ்ட் புறத்தனிக்கு எதிரான ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் அணி. அதே மாதிரி அழகிடுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படப்பில் இடம்பெறும் மெய்கீர்த்தி தமிழர்கள் தமிழையும் கடையிட்டு முடிதிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கடிதம் பார்த்தீங்கன்னா வரம் இயற்கை வரமும் உளவுத்துறை 2 பேரும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காட்சி கண்டு கவிஞர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். 3 8 மதிப்பெண்கள் பாருங்கள். நயம் பார்ப்பது கேட்டேன் ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் விருந்தினர் பேணுதல் ராமானுஜன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஓன் கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ். இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் விசுமுன் துளியும் பசுமுன் தலையும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா பொதுக்கற்று. அடுத்து கம்பேர் பண்ண 9 கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வானத்தையும் பேரொலியும். செகண்ட் ஒன்றுக்கு வந்து அதியன் பெருஞ்சாத்தான். தேர்ட் ஒன்றுக்கு வந்து இனமொழி விடை. நெக்ஸ்ட் 4th ஒன்றுக்கு வணிக கப்பலும் 50 காப்பிகளும். வேற்றும் அறிஞர்கள் அறிஞர் சொல்லும்போது ஆப்ஷன் ஆ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட் வந்து 6th ஒன்று மிளகு. 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ. 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் காடு வாட. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து கால வலிமை மீதி. நெக்ஸ்ட் 11th ஒன்று வந்து வலிமை நிலை. இந்த பாடல் வந்து முல்லைப்பாட்டு நப்போதனா எழுதப்பட உரிச்சொல் தடக்கை அகன்ற உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தல்னு சொல்லும்போது. நெக்ஸ்ட் இரடி பெமல் பெருகுவேர். நெக்ஸ்ட் வந்து இப்பாலஸ் பருவக்காடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜெயகாந்தன் திரைப்படமான படைப்பிலுமே என்ன பொலி இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கலைச்சொற்கள் அப்படி கோத்ரூ பண்ணிட்டவங்க ஒரு கேட்டகரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலமாற்றம் தமிழர் விருந்தமிழ் ஏற்படுத்திய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொய்க்கால் குதிரையாட்டம். இது ஆக்சுவலி எடுத்துட்டாங்க நம்ம சிலபஸ்ல இருந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்க. முதல் மலை விழுந்தும் என்ன வள நிகழ்வு கூப்பாராக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமி உணர்த்த செய்தி. மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி கம்பராமாயண படம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு மரணம் முடி தன் பகில் வாழ்க்கை பண்பு பயணம். அதுனாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலநிறை மாற்றணி. நெக்ஸ்ட் அலைகிடுதல். மனோன்மை சுந்தரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திர தமிழ் ஒப்பிட்டு எழுதுக. இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவிசாத்த நிகழ்வு. நெக்ஸ்ட் வந்து கடிதம் காட்சி கண்டு கவிஞர்.
ஒரு டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சொல்வல முடியுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருள் இது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எவையேனும் ஒரு அறிஞர் வழியில் நடந்த நிகழ்வுகளோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அன்னமய்யாவும் நெக்ஸ்ட் ராமானுஜன் நாடகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வளமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பற்றி கொடுத்து ஓவராலாக இதில் பார்த்து 8 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த 8 கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் கட்டாயம் பயன்படுத்திங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து 1 மார்க்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதில் எல்லாம் படிச்சிருக்கலாம். ஜஸ்ட் கோத்துரு பண்ணி ஏன்னா ஃபைனல் சமயத்தில் இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்க ரீகால் பண்ணோம். பர்டிகுலராக பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் அப்லோட் பண்ணுற வீடியோ மட்டும் நீங்கள் வந்து இப்போ கொஸ்டின் மட்டும் கோத்ரூ பண்ணிங்களே போதும், சென்டமே எடுக்கலாம். ஸோ அந்த நோக்கோட வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் சார்பாக வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டினுமே அதில் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பேங்க்கு அதே மாதிரி பார்த்தா பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாக்டாக சொன்னால் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படித்தது எழுதி பாருங்கள். கட்டாயம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக எல்லாருமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாமல் போங்க, ஈஸியாக வந்து எக்ஸாம் எழுதிட்டோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.